இதுக்கு மேலே நாட் போடுறோம். இதோட பேஸ் நாட் வந்து பாக்ஸ் நாட்டில் தான் வரும், ஹைட் தான் சாக்லேட் நாட்டில் வரும். அதனால பெண்டிங் வரும். கட் பண்ணி வச்சோம்ல அந்த ஒயர் இது நம்ம கட் பண்ண ஒயர் ரெண்டு மடிச்சிடணும். கட் பண்ண ஒயர் இது வந்து கீழே டாய் பிடிச்சி ஈக்குவலாக மடிச்சிடணும். ரெண்டு மடிச்சிடணும். இப்போ ரெண்டு ஒயர் இருக்குல்ல, இதை வந்து மடிச்சு ஒயர் வந்து நம்ம அளந்துக்கணும். இப்படி அளந்துட்டோம்னா அளவு மடிச்சிடணும். அந்த அளவுக்கு நம்ம மடிச்சிடணும். அந்த அளவுக்கு மடிச்சுட்டு ரன்னிங் ஒயர் வந்து ரன்னிங் ஒயர் தான் நம்ம ஜாயின் பண்ணி கொடுப்போம். அதனால் இப்போ இது ரன்னிங் ஒயர் இருக்குது. நம்ம ஒயர் பார்த்துக்கோங்க. இந்த அளவு பண்ண சின்ன பகுதி வந்து கீழ் பக்கமாக இருக்கும். கீழ் பக்கமாக இருக்கும். இது ஒயரோட ஜாயின் பண்ணிட்டு மேல் சைடாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து இந்த கட் பண்ணி இது கூட ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி இந்த கீழ் பக்கமாக இருக்கல அதை மடித்து அதுக்கப்புறம் இந்த கீழ் பக்கம் ஒயர் எடுத்து இந்த இதுக்குள்ள லூப்பில் விட்டு இப்படி இழுத்து இப்படி இழுத்தீங்கன்னா பாக்ஸ் நாட் வந்து இந்த பாக்ஸ் நாட். இப்போ வந்து இதை செக் பண்ணிக்கணும். இப்போ பாக்ஸ் நாட் வந்துச்சா வந்து பாக்ஸ் நாட்டை திருப்பிக்கணும். சின்ன டிப்பர் பாய் வந்து இந்த துண்டு ஒயர் எப்படி இருக்கும் வயர் வந்து ஜாயின் பண்ணிட்டு இந்த சைடு இந்த பக்கம் மாதிரி இருக்கும். எனக்கு இதில் வெட்டி நாட் போடுறோம். இது வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணிடு. இது வந்து இப்போ பின்னிட்டு நீங்கள் முன்னில் பார்க்கணும் ரெண்டு ஈக்குவலாக இருக்கா அப்படி செக் பண்ணணும். அதான் உங்களுக்கு லைட் வாக்கில் இது மாதிரி சின்ன பேச இருக்கா வந்து எனக்கு ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்க ஒன்று இருக்குது. அப்படி ஈக்குவலாக என்னன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நாட்டை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஈக்குவலாக வந்துடும். செக் பண்ணலாம். இது பண்ண ஈக்குவலாக ஓகேவா? இப்போ வந்து இது வண்டல் கூட ஜாயின் பண்ண அப்படி இது வந்து இப்படி போகிறேன். எனக்கு வந்து லைட்டாக சொல்லியிருக்கு. லெஃப்ட்டில் வந்து நான் போடுறேன். கட் பண்ணி போகிறேன். ஷார்ட் சைடு போகிறது. இன்னொரு அடுத்த ஒயர் எடுத்துக்கணும். கட் பண்ணுவேன். எடுத்து ரெண்டு முடியும் மடித்து இந்த மாதிரி தான் இந்த கிலோ நான் போட்டு காமிக்கிறேன். இந்த மடிச்சிடணும். மடிச்சுட்டு இந்த மடிச்ச ஒயரை இப்படி போட்டுட்டு இந்த பின் சைடு இருக்கிற இந்த ஒயரை இப்படி மடிச்சுட்டு இதை இப்படி அந்த கூட சொருகி இப்படி இழுப்பிங்கன்னா பாக்ஸ் நாட் இப்படி எல்லா நாட்டையும் ஜாயின் பண்ணிக்கணும். இதே ஃபுல்லாக இந்த பன்னெண்டு கட் பண்ணிங்களா அது ஃபுல்லாக எப்படி ஜாயின் பண்ணி வரணும். பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வாட்டி இந்த நாட் போட்டுட்டு இந்த ஒயரை இப்படி சேம் வச்சு பார்த்தா ஈக்குவலாக இருக்கும். இது மாதிரி இருக்கக்கூடாது. அந்த இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டேரக்டாக இது பண்ணி சரி பண்ணிக்கணும். சரி பண்ணி அந்த இடம் இன்னொரு ஈக்குவலாக வரணும். அது எப்படி நீங்கள் சரி பண்ணணும். இப்போ பாருங்க எனக்கு ஈக்குவலாக வந்துச்சு. சரி பண்ணியாச்சு. அது மாதிரி இன்னொரு நாட் போட்டு காமிக்கிறேன். எடுத்துக்கணும். எடுத்து மடித்து இந்த ஒயரை மடித்து ரெண்டு மடித்து போட்டு ஒரு வாட்டி ஜாயின் பண்ணுறது நீங்கள் இந்த இடத்துல சேர்த்து வச்சு பார்க்கணும். ரெண்டும் ஈக்குவலாக வந்து செக் பண்ணணும். எனக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்படி ஈக்குவலாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக போட்டு பார்க்கலாம். அப்படின்னா நான் 12 வரையும் ஜாயின் பண்ணிட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வரையும் ஜாயின் பண்ணிட்டேன். அப்படி ரூல்ஸ் ஆகும் டைப் பண்ணிக்கோங்க. அதுமாரி கீழ் சைடு லெவல் இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒயர் இந்த ஃபஸ்ட்டு நாட்டும் 12வது நாட்டும் மடித்து இப்படி மடிச்சிக்கினேன். இப்படி ஒன்றா எடுத்துக்கோங்க. அளந்து இந்த இடத்துல இப்படி பண்ணிக்கலாம். சரி ரன்னிங் ஒயர்லாம் அதனால இப்படி பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. வீட்டில் பார்க்கலாம். இது லாங்குவேஜ் அப்லோட் பண்ணி நினச்சாங்க. என்னோட இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கேட்குறேன். பார்த்துக்கலாம்.